என் அன்பு பிள்ளையே, தினம் தினம் ஒவ்வொரு பரீட்சை உன் மனமே உன்னை கணக்கிடுகின்றது. ஒவ்வொரு கட்டம் ஒவ்வொரு படிப்பை தரும். அதுவே உன் வாழ்க்கையில் நிகழ்கிறது. நீ தாண்டி கடந்து வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தின் உயர்வான பாதையை காண்பிக்கின்றது. ஒரு முறை 2 முறை வீழலாம். ஆனால் எழுந்து நின்று விட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாய் அமையும். கீழே விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே. உன்னை தாங்கி தோள் கொடுத்து நான் அரவணைப்பேன். 100 முறை உடைந்து போனாலும் 1000 முறை உன்னை உருவிழைக்க செய்வேன். அதற்கான வலிமையையும் நம்பிக்கையையும் உனக்கு நான் உன் சாயப்பா தருவேன். குழந்தையே, எதை எண்ணி இத்தனை நாள் காத்திருந்தாயோ அதை நிறைவேற்றி வைப்பது எனது கடமை. உனக்கு நல்லது செய்யவே நான் உன்னுடன் இருக்கின்றேன். கலங்காதே குழந்தையே. எந்த விஷயத்திலும் எந்த சமயத்திலும் தான் தன்னந்தனியானவன் என்ற பாவம் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு துணையாக நான் இருக்கின்றேன், இருப்பேன். நான் பின்பற்ற வேண்டிய கர்மங்கள் என்று ஒன்றும் இல்லை குழந்தையே. இருந்த போதிலும் உன்னை கடை தேற்றவே இவ்வுடலை மேற்கொண்டு இவ்வுலகில் அடியெடுத்து வைத்தேன். இங்கு வந்தேன். நான் ஜனன மரணத்திற்கு அப்பாற்பட்டவன். என் இச்சையே நிறைவேறும். என்னை ஆராதிப்பவர் இருக்கும் வரை என் அனுபூதிகள் தோன்றிக்கொண்டே இருக்கும். நான் இருக்கின்றேன் என்ற உண்மையை தெரிவிக்கும். என் கதைகளை வெறும் கதைகளாக நினைக்காதே. அவற்றை என் உண்மையான வடிவம் என்றே கருது. உன் பாவனை ஏதாக இருக்குமோ அதற்கேற்ற பலனையே நீ பெறுவார். என்னை யார் எப்படி ஆராதிக்கின்றார்களோ அப்படிப்பட்ட பலனே அவர்களுக்கு கிடைக்கும். உங்கள் பௌதீக ஆன்மீக துன்பங்களை நான் நீக்குவேன். உன்னுடைய விசுவாசமே என்னுடைய சக்தி. குழந்தையே, கலங்காமல் இரு. தேவையில்லாத ஒன்றுக்கும் தேவையில்லாதவர்களுக்கும் முக்கியத்துவம் எப்போது கொடுக்கின்றோமோ அப்போதே வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் நாமே வழியை ஏற்படுத்திக் கொள்கின்றோம். நீச்சல் தெரிந்தவனுக்கு ஆழம் என்றும் பெரிதாக தெரிவதில்லை. வாழ்க்கையை நேசிப்பவனுக்கு பிரச்சனைகள் என்றும் பெரிதாக தெரிவதில்லை. நீ உன்னை அறியாமல் போனால்தான் நீ வீராக பிறரை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றா. ஒருவேளை நீ உன்னை அறிந்திருந்தால் உன் வாழ்தலை தவிர உனக்கு வேறு எதுவும் நினைவில் இருக்காது. உனக்கான நேரத்தை படைத்தவன் நானே. வாழ்க்கையில் நீ யாரை நம்ப வேண்டும், யாரை நம்ப வேண்டாம் என்பதை தெரிந்து புரிந்து பழகு. உன்னை நம்புகின்றவர்களுக்காக நீ உயிரை கூட தியாகம் செய்யலாம். அவர்களுக்கு உன் அன்பு தான் பொக்கிஷம். அவர்களை ஒருபோதும் மறவாதே. அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்யாதே. அது பாவம் குழந்தையே. அதை நீ எங்கு போனாலும் அந்த பாவத்தை துடைக்க முடியாது. அதே போல நீ ஒருவர் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு அவர்கள் பாத்திரம் இல்லாதவராய் இருந்தால் அவர்களிடம் கடிந்து பேசாதே. அமைதியாக அவர்களை விட்டு விலகிவிடு. ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் அதை கண்டு கொள்ளாமல் என் போக்கில் விட்டுவிடு. உனக்கான நேரத்தை படைப்பவன் நானே. அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றியுள்ளதாகவும் மாற்றி உன் வாழ்க்கையில் என் ஆசியுடன் கூடிய அருளும் உனக்கு கிட்டும். குழந்தையே, இன்பமும் துன்பமும் பகலிரவு போல் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். நாம் தான் இரவில் நிலவாகவும் பகலில் சூரியனாகவும் இருந்து ஒளியை வீட்டிற்கு அளிக்க வேண்டும். குழந்தையே, உன் பிரச்சனைகளுக்காக உன் வீட்டாரை சிதைப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை குழந்தையே. எனவே வீட்டில் நீ அன்பை தவிர வேறு எதையும் காட்டாதே. இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள். உன்னை கைவிட்டவர்கள் நிச்சயம் அவர் தவறை உணர்ந்து உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன். உன் தோல்விக்கு பின்னால் நீ மட்டும்தான் இருப்பாய். ஆனால் உன் வெற்றிக்கு பின்னால் நீ பட்ட வலிகளும் அந்த வலிகள் தந்த வழிகளும் இருக்கும். வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் உண்டு. கலங்காதே. உன் நிம்மதியில்லாத வாழ்வை நான் இன்பம் பொங்கும் வாழ்வாக மாற்றுவேன். நான் உனக்கு சிலவற்றை தாமதமாக தருகின்றேன் என்றால் அது தரமானதாக இருக்கும். சோர்ந்து போகாதே அன்பு குழந்தையே. அன்பின் எதிர்பார்ப்புகள் பணமோ பொருளோ இல்லை. பாசத்துடன் ஒரு பார்வை, அக்கறையுடன் ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். என்னுடைய நிஜமான குழந்தையே, நான் மரணத்தின் பிடியிலிருந்தும் விடுவிப்பேன். மரம் பட்டு போனால் பறவைகள் வருவதில்லை. வாழ்ந்தவன் கெட்டு போனால் உறவுகளும் மதிப்பதில்லை. ஆனால் உன் சாயப்பா உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே. எல்லையில்லா ஆற்றல் பெற்றவர்கள் நாம். விழித்திருக்கும் நேரமெல்லாம் உழைத்துக் கொண்டிருந்தால்
வாழ்வில் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் குழந்தையே. உனக்கென்று உரிய ஒன்று உன்னை தேடி தானாகவே வரும். நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே. எதுவும் நிரந்தரமல்ல. உன் எதிர்காலம் நல்ல விதமாக மாற உள்ளது. அதை உற்சாகத்துடன் வரவேற்க தயாராக இரு குழந்தையே. நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன். மன நிறைவோடு இரு. சர்வ வல்லமை வாய்ந்த நான் உனக்கான அனைத்தையும் நல்லதாகவே தருவேன். கலங்காமல் இரு. உன் தேவை அறிந்து உனக்காகத்தான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். நீ நம்பிக்கையோடு முயற்சி செய். நீ நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும். நீங்கள் எதையும் எதிர்கொள்பவர்கள் என தெரிந்தால் அடுத்தவர்களின் கோபமும் கேலியும் கிண்டலும் உங்களிடம் பலனற்று போய்விடும். பதிலுக்கு பதில் கொடுக்காமல் மௌனமாக இருப்பதே பலம் என தெரியப்படுத்து. மனமே, பதற்றப்படாதே. மெல்ல மெல்லத்தான் எல்லாம் நடக்கும். தோட்டக்காரன் 100 குடம் நீர் ஊற்றினாலும் பருவம் வந்தால்தான் பழம் பழுக்கும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும் என் அருளால் நல்லபடியாக மாறப்போகின்றது. நீ நினைக்கும் எதையும் யாராலும் தடுக்க முடியாது. தைரியமாக இரு. ஜெயிக்கப் போகின்றாய். உன்னை ஆசிர்வதித்து விட்டேன் குழந்தையே. இனி நல்லதே நடக்கும். சாய்ராம் 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 என்று ஜபித்துக் கொண்டே உன் கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் வேதனைகளையும் சொல்லி என்னை அழை. ஏதோ ஒரு வடிவில் வந்து உனக்கு சகல போகங்களையும் தந்தருள்வேன். கலங்காதே குழந்தையே. நடக்குமா நடக்காதா? ஏன் இந்த மனப்போராட்டம் உனக்குள்? நான் நடத்துவேன். நிம்மதியை இழக்காதே. உன் நிம்மதிக்காக போராட நான் இருக்கின்றேன் குழந்தையே. கலங்காதே. அனைத்தையும் நடத்துபவன் நான் என நம்பு. ஆணவம் உன்னை அனாதையாக்கிவிடும். அன்பான வார்த்தைகள் தான் உனக்கு உயர்வு தரும். தேவையில்லாமல் வருத்திக் கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன் குழந்தையே. உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். உன்னை என் உயிராய் நான் காப்பேன். இன்று முதல் உன் துன்பங்கள் எல்லாம் நீங்கி நாளை முதல் ஆனந்த வாழ்க்கையை வாழப் போகின்றாய். நன்மை உண்டாகும் குழந்தையே. எதற்காக காத்திருந்தாயோ அது உனது வாயிற்கதவை விரைவில் தட்டப் போகின்றது. சாயப்பா எனக்கு எதையும் செய்யவில்லை என நீ கதறி அழுத நாட்கள் இன்றோடு முடிந்து போய்விட்டது. இனி ஆனந்தமான காலம் உனக்காக காத்திருக்கின்றது. இந்த துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து உனக்கு இன்பம் சேரப்போகின்றது. நான் கொடுப்பதை எடுத்துக்கொள். பொறுமையாக காத்திருந்தாய். மகிழ்ச்சியாக இரு. உனக்கு எல்லாம் எப்போதும் கிடைக்கும் குழந்தையே. ஏன் வருத்தம் கொள்கின்றா? என் திருவடியில் உன் கோரிக்கைகளை சமர்ப்பித்து விட்டாய் அல்லவா? இனி ஏன் கலக்கம்? என் அருளாசி உன்மேல் நிறைந்திருக்கும். கவலையை விட்டுத் தள்ளு. வாழ்க்கையில் உனக்கு அன்பை தருபவர்களை விட தினம் ஒரு புது அனுபவத்தை தருபவர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். கோபத்தில் கூறிவிடும் வார்த்தைகள் ஆயுதங்களை விட கூர்மையானது. மலையளவு பாசத்தையும் அது நொடியில் தகர்த்துவிடும். உண்மையில்லாத உறவுகளுடன் நாம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே சிறந்தது குழந்தையே. தொடக்கமும் முடிவும் உன்னிடம் இல்லை. உன்னை படைத்தவனிடமே உள்ளது. விட்டுக் கொடுப்பதும் மன்னிப்பதும் தான் வாழ்க்கை. ஆனால் வாழ்க்கையின் போராட்டமே யார் விட்டுக் கொடுப்பது யார் மன்னிப்பது என்பது தான். உயிரே போகும் நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. இழந்த அனைத்தையும் திரும்ப கொண்டு வரும் ஆற்றல் தன்னம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு குழந்தையே. நமது வாழ்வில் மறைந்திருக்கும் ரகசியங்களை கண்டறிய நம் கண்ணிற்கு புலப்படாத ஆன்மீக காரணங்களை பற்றி ஆராய வேண்டுமே தவிர கண்ணிற்கு புலப்படும் அதன் விளைவுகளை ஆராய தேவையில்லை குழந்தையே. ஒரு எண்ணத்திலிருந்து தான் எல்லாமே தொடங்குகின்றது. நமது வார்த்தைகளும் நமது செயல்களும் நமது எண்ணங்களின் நிழல்களாகவே இருக்கின்றன. நீ வெற்றியாளராக ஆவதற்கான வழிமுறைகளை மிகவும் எளிதானது. நீ என்ன செய்கின்றாய் என்பதை அறிந்து கொள். நீ என்ன செய்கின்றாயோ அதை நேசி. நீ செய்வதை நம்பு. உன்னை அனைத்து வகையிலும் குணப்படுத்தும் சக்தி உனது எண்ணங்களின் மூலமாகவே துவங்குகின்றது. எனவே உன் எண்ணங்கள் மீது அதிகாரம் செலுத்தி வழிநடத்து. உன் வாழ்க்கை உனக்கு வசப்படும். நாம் நமக்குள் நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வரும்போது நம்மோடு சேர்ந்து நம்மை சுற்றியுள்ள சிலரும் மாற்றம் அடைகிறார்கள். இழந்ததை நினைத்து வருந்தாதே. எதை நீ இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் குழந்தையே. சோதனையைக் கண்டு தயங்காதே. எல்லாம் நன்மைக்கு என்று முன்னேறி செல். நல்லதே நடக்கும். பசியாக இருக்கின்றது, சாப்பாடு போடுங்கள் என்று யாராவது உன் வீட்டு வாசல் முன் நின்று கேட்டால்
அந்த பசிக்கின்றவன் உனக்கு மிகப்பெரிய உதவி செய்வதற்காக வந்திருக்கின்றான் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. நீ வருத்தப்படும் சந்தர்ப்பங்களில் உடல் அளவிலும் மனதளவிலும் பலவீனம் ஆகாமல் மனப்பூர்வமாக என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு. மன அமைதியை நான் தந்தருள்வேன். உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவன் நான். உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன். நீ விரும்பிய அத்தனையும் உனக்கு வழங்கப் போகின்றேன். கலங்காதே குழந்தையே. நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னை பற்றி தவறாக பேசுபவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியாது குழந்தையே. நீ வைரம் என்று புரிய வைக்கக்கூடிய காலம் ஒன்று வரும். அதுவரை சற்று பொறுமையாக இரு. அவர்களுக்கான நல்ல பாடத்தை நான் புகட்டுவேன். உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே. உனக்காகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் தங்கமே. நீ என்னை சார்ந்தவன், என்னை மட்டுமே சார்ந்தவன். ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை கவனித்துக் கொள்ள வேண்டி இருக்கின்றது. உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன். உன்னை கரையேற்றும் பொறுப்பை நான் தான் வகிக்க வேண்டும். என்னை விட்டால் உனக்கு வேறு யார் இருக்கின்றார் சொல். என் தங்கமே, உன்னை தோற்கடிக்க விடுவேனா? அதற்காகவா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன்? கவலைப்படாதே. நிச்சயம் அப்பா உன்னை கரை சேர்ப்பேன். இது தெரியாமல் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். நம்பிக்கையோடு இரு குழந்தையே. நம்பிக்கைத்தான் வாழ்க்கை. அப்பா நான் இருக்கின்றேன் நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம். கலங்காமல் இரு. புதைக்கப்படவில்லை, விதைக்கப்படுகின்றோம் என்றுணர்ந்த விதை இருளுக்கு அஞ்சாது. ஒதுக்கப்படவில்லை, செதுக்கப்படுகின்றோம் என்றுணர்ந்த மனம் தோல்விக்கு ஒருபோதும் அஞ்சாது. என் வைரமே, நீ எங்கே சென்றாலும் நான் உன்னுடன் வந்து உன் வேலையை எளிதாக முடித்துத் தருவேன். உனது மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும். அனைத்தும் உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று எண்ணாதே. தாமதமாகினும் என்றும் தர்மமே வெல்லும். நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு குழந்தையே. என்னை சாயப்பா என்று கூப்பிட்டால் உன்னை காக்க ஓடோடி வருவேன். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.